ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? சுதாகரும் சந்திரிகாவும் பாக்கியா வீட்டுக்கு வர்றாங்க. ஈஸ்வரி சாபம் கொடுக்குறாங்க அவங்கள பார்த்துட்டு. அதை பற்றி விரிவாக பார்க்கலாமா? இனியா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கான், என்னையை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை, ஆனால் எனக்கு அம்மாவை பற்றி தான் ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா அவங்க தான் அதிகமாக எனக்காக இழந்துட்டாங்க. அவங்க ஆசையாக வச்சுருந்த ரெஸ்டாரண்ட்டையும் ஏமாற்றி வாங்கிட்டாங்க. அதை அவங்கக்கிட்ட இருந்து திரும்பி நம்ம வாங்கணும் டாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சரின்னு சொல்கிறாங்க கோபியும். அது மட்டும் இல்லை டாடி, கல்யாணத்துக்காக பண்ணின செலவையும் அவங்ககிட்ட இருந்து வாங்கணும்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்கிறாங்க கோபி. அப்புறமா சரி டாடி, நான் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இனியா கிளம்பிடுறாங்க. சுதாகரும் சந்திரிகாவும் அப்போ வர்றாங்க வீட்டுக்கு, பாக்கியா வீட்டுக்கு வர்றாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஏதோ தப்பு நினைந்து போச்சு, அதை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகரும் சந்திரிகாவும் நாங்கள் இனியாவை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்க அதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் நித்தீஷை எப்படினாலும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம், நீங்கள் இனியாவை எங்களோட தாட்டி விடுங்க, நீங்கள் பெரியவங்க பேசி தாட்டி விடுங்க அப்படின்னு சுதாகர் சொல்கிறாங்க. அதுக்கு செலியன்னு சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் பையனை கூட்டிகிட்டு வாங்க, கூட்டிகிட்டு வராமல் போங்க போலீஸ் ஸ்டேஷனில். நாங்கள் அதுக்காக நிற்க முடியுமா? அவர் வர்றாருன்னு சொல்லி நாங்கள் மாலையோடு நிற்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுதாகர், தம்பி பார்த்து பேசுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கோபி சொல்கிறாங்க. அடுத்ததாக சுதாகர் கோபிக்கிட்ட பேசுகிறாங்க. சம்மந்தி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கு கோபி கோவமா, இங்கே பாருங்கள், இனிமேல் என்னைய சம்மந்தின்னெல்லாம் கூப்பிடாதீங்க. சம்பந்தமெல்லாம் எப்போயோ முடிஞ்சு போச்சு. இனியாவை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு கொடுமைப்படுத்தினீங்கள, அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் பொண்ணை கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு கோபி சொல்கிறாங்க. அதுக்கு சந்திரிகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இதனால தான் நான் இங்கே வரமாட்டேன்னு சொன்னேன். இவங்ககிட்ட இந்த மாதிரி பேச்செல்லாம் வாங்கணும்னு நம்மளுக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சந்திரிகா. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நாங்கள் ஒன்றும் உங்களை வெத்தலை பாக்கு வச்சு எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கல, நீங்களாக தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை நம்ம தான் சொல்லி பிள்ளைகளை திருத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சுதாகர். அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, உங்கள் பையன் ஜெயிலில் இருக்கிறேன், போதை பொருள் சாப்பிட்டு கையும் களவுமா பிடிபட்டு இப்போ ஜெயிலில் இருக்கிறேன். டிவி நியூஸு பேப்பர் எல்லாத்துலேயும் அவனை பற்றி பேசி, அதனால அப்படி ஒரு ஐயக்கியனோட வாழ தேவையில்லைன்னு சொல்லி இனியா எங்கள் வீட்டில் இருக்கிறான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்னு சுதாகர் சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். உங்கள் இடத்துல நாங்கள் இருந்திருந்தோம்னா வெளியே தலை காட்டியிருக்க மாட்டோம் அப்படின்னு ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் தைரியமாக என் பேத்தியை கூப்பிட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சுதாகர் பாக்கியாட்ட கேட்குறாங்க, நீங்கள் சம்மந்தியம்மா, நீங்கள் எல்லாரையும் விட நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணுவீங்க, இனிய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. ஆனால் பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற உங்கள் பையனை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இனியா நல்லா தான் இருந்தா, எங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருந்தான், அதே மாதிரி இப்போயும் இருந்துட்டு போயிடட்டும் அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்கள் வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம்னு பாக்கியா சொல்கிறாங்க. அதுக்கு அப்புறம் கோபி சொல்கிறாங்க, என்ன சுதாகர் சார், நீங்கள் அப்படியே உடக்கமாக கண்ணியமாக நீங்கள் இனியாவை அனுப்பிவிடுங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களை நம்பிட்டு அப்படியே நாங்கள் அனுப்பிவிட்ருவோம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நாங்கள் இனியாவை உங்கள் வீட்டுக்கு அனுப்பவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க கோபி. அடுத்து பாக்கியா சொல்கிறாங்க, நாங்கள் கண்டிப்பாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், கோர்ட் வரைக்கும் போவோம், கோர்ட்டில் கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்கிறாங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க, நீங்கள் குடும்பமாக சேர்ந்து என் பேத்தியை டார்ச்சர் பண்ணீங்கள்ல, அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற நாள் கண்டிப்பாக வரும். என் பேத்தி சந்தோஷமாக ஆடி திரிஞ்சு சந்தோஷமாக இருந்தால, அவளை கூட்டி கொண்டு போய் உங்கள் வீட்டில் வச்சு சித்திரவதம் பண்ணியிருக்கீங்களே, எங்கள் வயிற்றுச்சலை நீங்கள் கொட்டிக்கிட்டீங்களே, எங்கள் பாவம்லாம் உங்களை சும்மா விடாது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சாபம் விடுறாங்க அவங்களுக்கு. அடுத்து சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ நித்தீஷ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்துடுறேன். அப்போ சந்திரிகா கேட்குறாங்க, நித்தீஷோட அம்மா கேட்குறாங்க, வாடா எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சுதாகர் சொல்கிறாங்க, ஆமாம், ஃபாரின்லேருந்து வந்திருக்கிறேன், அது நீ நலம் சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சந்திரிகா சொல்கிறாங்க, ஆமாம், அவன் இப்போ தாங்க வந்திருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சந்திரிகா. நித்தீஷ்கிட்ட சந்திரிகா கேட்குறா, போலீஸ் உன்னை அடிக்கலைல்லப்பா அப்படின்னு சொல்லியெல்லாம் விசாரிச்சுட்ருக்குறான். அதுக்கு சுதாகர் சொல்கிறாங்க, இப்போ அவன் ஜாமீனில் தான் வந்திருக்கான், நிரந்தரமாக ஒன்றும் வெளியே வரல அப்படின்னு சொல்லி சுதாகர் சொல்லிகிட்டு இருக்காங்க.
சந்திரிகா சொல்கிறா, நல்லா இருந்த பையன் யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு சுதாகர் சொல்கிறாங்க, இவன் தப்பு பண்ணேன் அதனால போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் அப்படின்னு சுதாகர் சொல்கிறாங்க. இவனுக்காக நான் சம்பாரித்த பணத்தை எல்லாம் ஜாமீனுக்காக செலவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நான் யார் முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணும்னு நினச்சேனோ அவங்க முன்னாடியெல்லாம் இப்போ தலை குனிஞ்சு இவனால் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சுதாகர் சொல்கிறாங்க. இவனால் லாஸ்ட்டு 3 டேஸை நான் எத்தனை மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்கேன் தெரியுமா, இவனால் எனக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் முதல்ல வாயை மூடுங்க, எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் பணம்னு அலையாதீங்க அப்படின்னு சந்திரிகா சொல்கிறாங்க. இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தேன்னா நித்தீஷ் இங்கே பார்த்துக்க, அப்புறம் என்னோட உண்மையான முகத்தை நீ பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா நீ நேரடியாக இப்போ இனியா வீட்டுக்கு போய் இனியாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சந்திரிகா சொல்கிறாங்க, அங்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், நம்மளையே அவங்க அவமானப்படுத்தினாங்க, இவனை போனால் அவமானப்படுத்தி தான் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுதாகர் சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவமானப்படுத்தி தான் அனுப்புவாங்க, ஆனால் எப்படினாலும் அவங்க காலில் கையில் விழுந்து இனியாவை கூட்டிகிட்டு வர பார்க்கணும், இல்லாட்டி நம்ம இப்போ இவன் மட்டும்தான் ஜெயிலில் இருக்கிறேன், இல்லை நம்ம குடும்பமே 3 பேரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சுதாகர் சொல்கிறாங்க. அப்புறமா நித்தீஷ் கிளம்பி இனியா வேலை செய்கிற ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸில் போய் இனியாவை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. இனியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க. அதுக்கு இனியா சொல்கிறாங்க, நான் அவனை பார்க்க விரும்பவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி தாட்டி விட்ருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது ஃப்ரெண்ட்ஸ்.